மனோஜ் ஜோசியர் சொன்னதையும் ரோகிணியோட நினைவுகளோடையும் குழப்பத்தோட வீட்டுக்குள்ள வரான். விஜயா தூங்காம அவனுக்காக காத்துட்டு இருக்காங்க. என்னடா மனோஜ் இவ்வளவு நேரமாச்சு, ஏன் மூஞ்சியில ஒரு மாதிரி வச்சிருக்க? என்னடா ஆச்சு என் செல்ல பிள்ளைக்கு? ஒண்ணுமில்லம்மா, மனசு முழுக்க ஒரே குழப்பம். என்ன பண்றது, யார தேர்ந்தெடுக்கிறதுனே தெரியல. ஒரு பக்கம் ஜோசியர் சொன்ன மாதிரி இந்த மென்டல் பொண்ண கல்யாணம் பண்ணிட்டா பணம் கொட்ட போகுது, லைஃப் செட்டில் ஆயிடும்னு தோணுது. ஆனா இன்னொரு பக்கம் ரோகிணி நினைச்சா அவன் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குமான்னு பல யோசனைகள் ஓடுதுமா. என்னடா தூங்காம இருக்கேன்னு கேட்டா, நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க, என்ன தவிர உனக்கு யாருடா இருக்க அந்த வீட்டுல உன்னை பத்தி அக்கறைப்படுறதுக்கு? உனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நீ நல்லா இருக்கிறத நான் பாக்கணும்டா. அம்மா இப்படி சொல்றீங்க? மனோஜ் மனசுக்குள்ள, அம்மா இப்படி சொல்றீங்க, ஆனா ரோகிணி கூட இருக்கும் போது அவ என்னை எப்படி கவனிச்சுக்கிட்டா? இந்த ஷோரூம் வைக்கிறதுக்கு அவ எவ்வளவு ஹெல்ப் பண்ணா? நான் ஜெயிலுக்கு போனப்ப ஆபத்து வந்த போதெல்லாம் முதல்ல அவதாமா உதவிக்கு வந்தா. அவளுக்கு என்ன பணமும் தேவைதானே. அடுத்த நாள் காலையில அந்த லூசு பொண்ணோட அம்மா கால் பண்றாங்க. என்னப்பா மனோஜ், நான் நேத்து வந்து அவ்வளவு தூரம் பேசிட்டு போனேன், இன்னும் நீ எந்த பதிலும் சொல்லாம இருக்கியே? இல்லீங்கம்மா, நான் இன்னும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்கேன். வீட்லயே கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. சரிப்பா, யோசிச்சது போதும். இன்னைக்கு சாயந்தரமா நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு தெரியும்ல, எங்களை பத்தி எல்லாமே விசாரிச்சிருந்தீங்க. எங்க வீட்டு அட்ரஸ் விசாரிக்காமையா விட்டுருப்பீங்க? எப்படியோ நேரம் வந்துடுங்க. உங்க அம்மா கிட்டயும் பேசி ஒரு முடிவு பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல யோசனை தாங்க, நாங்க வரோம். நல்ல யோசனை தான், ஆனாலும் என் பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கணும் இல்லையாப்பா, அதான் முக்கியம். எனக்கு பிடிச்சிருக்குதுங்க, ஆனா எங்க அம்மாவுக்கு சம்மதிக்கணும்ல. சாயந்தரம் உங்க வீட்டுக்கே வந்துடுறோம். மனோஜ் மனசுக்குள்ள, சாயந்தரம் போகும்போது எப்படியாவது அவங்க கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டணும். அதை வச்சு ரோகிணி கிட்ட கொடுத்து சீக்கிரமா டைவர்ஸ் வாங்கிடலாம். ஆனா ஏன் என் மனசு இப்படி அழைப்பாயுது? ஷோரூம்ல கூட நிம்மதியே இல்ல. ரோகிணி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அவ சொன்ன அந்த ஒரு பொய்யில மொத்த லைஃபும் மாறிடுச்சு. அவன் இருந்த வரைக்கும் முக்தி ஏதாவது பேசினா கூட ரோகிணி நேரம் அவங்கள சும்மா விடாம குடிச்சு திட்டி தீர்த்திருப்பா. அப்ப என்ன கேட்கறதுக்கு யாருமே இல்ல. எனக்காக இருந்த அவளை நானே போன்னு சொல்லிட்டேன். அந்த லூசு பொண்ணும் அவங்க அம்மாவும் நேரா விஜயா வீட்டுக்கே வந்துடுறாங்க. வாங்க உட்காருங்க. யாருமா நீங்க, யார பாக்க வந்திருக்கீங்க? நாங்க மனோஜோட அம்மாவை பார்க்க வந்தவங்க. நீங்க தானா அது அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, நான் தான் மனோஜோட அம்மா. என் பையனை பார்க்க வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க. யாரும் பெரிய பிசினஸ் டீல் பேச வந்திருக்காங்க போல. என் புள்ள மனோஜ் இப்ப பெரிய ஆளாயிட்டான். ஏ மீனா, இங்க வா, வந்து இவங்களுக்கு நல்லா சூடா காப்பி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு பார்த்து மனோஜ் வராங்க வீட்டுக்குள்ள. வா மனோஜ், சீக்கிரம் வா, உனக்காக தான் இங்க ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. என்னடா மனோஜ், ஏதாவது பெரிய பிசினஸ் டீலா? உள்ள போய் பேசலாமா? அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்ககிட்ட தனியா பேச. கொஞ்சம் உள்ள வாங்க. என்னடா விஷயம், ஏன் இப்படி பதட்டமா கூட்டிட்டு வர? அம்மா, அது வந்து ஜோசி சொன்னாருமா, என் பேரை பப்பரப்பா மனோஜன் மாத்தினா பணம் கொட்டுன்னு, கோடி கணக்குல சொத்து வரும்னு. அந்த சொத்து தாமா வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கு. என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா, என் பேரை மாத்தினதுல எனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குமா. அந்த வெளியில உட்காந்து இருக்காங்களே அந்த அம்மா, அவங்க பெரிய கோடீஸ்வரங்க. அவங்க கிட்ட இருக்கிற மொத்த சொத்து அந்த ஒரே பொண்ணுக்கு தானாமா. உங்க பையனுக்கு எத்தனை கோடி வேணும்னாலும் நான் காலடியில கொட்டுறேன், என் சொத்து எல்லாத்தையும் உங்க பையன் பேர்லயே எழுதி வைக்கிறேன்னு சொல்றாங்கம்மா. அப்படியாடா மனோஜ், நிஜமாவா சொல்ற? ஜோசியர் சொன்னது பழிச்சிருச்சா? ஆமாமா, ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. பிரச்சனையா? என்னடா அது? எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இந்த விஜயா பார்த்து சரி பண்ணிடுவேன். சொல்லுடா. அம்மா, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மென்டல் பிரச்சனைமா, லேசா புத்தி சுவாதீனம் இல்லாத பொண்ணு. என்னடா சொல்ற? மென்டல் பொண்ணா? அப்புறம் எப்படிடா கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்ற? இல்லம்மா, அந்த பொண்ணுக்கு பிறவையிலேயே அப்படி இல்லையாமா, இப்பதான் கொஞ்ச நாளா அப்படி இருக்காமா. கல்யாணம் பண்ணி வச்சா அந்த மென்டல் பிரச்சனை தானா சரியாயிடும் அவங்க அம்மா சொல்றாங்கம்மா. ஒருவேளை குணமாகலைன்னா நீ எப்படிடா அவ கூட குடும்பம் நடத்துவ? நல்லா யோசிச்சுக்கோ மனோஜ். அம்மா, நீங்க ஒண்ணும் புரிஞ்சுக்கோங்க, அவங்க கோடி கணக்குல சொத்தை தரேங்கிறாங்க. நீங்க எப்பவும் ஆசைப்பட்ட மாதிரி உங்க புள்ள பெரிய கோடீஸ்வரம் ஆயிடுவோமா. நீ சொல்றது சரிதான்டா, ஆனா என் புள்ள கோடீஸ்வரம் ஆகுறதுக்குதான் எனக்கு முக்கியம். சரிவா, வெளியே போய் பேசலாம் அப்படின்னு போறாங்க. இவங்க யாருன்னு தெரியுமா? என் பையன் மனோஜுக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க. இவங்க பொண்ணுக்கு நம்ம மனோஜ் ரொம்ப புடிச்சு போச்சான், அதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு நேர்லயே வந்துட்டாங்க. முத்து மீனா கிட்ட, மீனா, இங்க ஏதோ பெரிய சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியுது. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு, அதுவும் ஒரே பொண்ணு, ஏன் ஓடி வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்குது? இதுல ஏதோ பெரிய தில்லாலங்கடி வேலை இருக்கு. ஏங்க, அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்குங்க தேவையில்லாத வம்பு? அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க, நாம மத்தவங்க மாதிரி அமைதியா இருந்துட்டு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாப்போம். நீங்க தேவையில்லாம எதுவும் பேசி வம்பு இழுக்காதீங்க. லூசு பொண்ணோடமா விஜயா கிட்ட, அம்மா, எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு இதாங்க, கிட்ட இருக்கிற மொத்த சொத்து உங்களுக்கும் உங்க பையனுக்கும் தான். என் பொண்ணு மட்டும் உங்க பையன் நல்லபடியா பாத்துக்கிட்டா எங்களுக்கு அது போதும். கோடி கணக்குல சொத்து இருந்தும் என் பொண்ணு இப்படி மென்டலா இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம போயிடுச்சுங்க. நீங்க கவலையே படாதீங்கம்மா, என் பையன் தங்கமானவன், உங்க பொண்ணை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பான். சொத்தெல்லாம் அவனுக்கு வந்தா அவன் நல்லா பிசினஸ் கவனிச்சுப்பான். அப்பன்னு பார்த்து ரோகிணி மனோஜுக்கு கால் பண்றாங்க. மனோஜ் கொஞ்சம் தள்ளி போய் பேசுறாங்க. சொல்லு ரோகிணி, எதுக்கு இப்ப போன் பண்ணிருக்க? என்ன மனோஜ், நீ எங்க இருக்க? என்ன சத்தம் அது? இப்ப எல்லாம் என்னால உனக்கு பணம் எதுவும் ரெடி பண்ண முடியாது. மறுநாள் உங்ககிட்ட மத்த விஷயத்த பத்தி பேசுறேன், போன வேன்னு சொல்றாரு.
விஜயா பின்னால இருந்து, ஆமாங்க உங்க பொண்ணுக்கு எல்லாமே நீங்க தானே, அப்ப சொத்து முழுக்க உங்க பொண்ணுக்கு தானே வரும். என் புள்ள மனோஜ் நிறைய படிச்சிருக்கான், உங்க பிசினஸ் எல்லாத்தையும் அவனோட திறமையால சூப்பரா பாத்துப்பான். போன்ல ரோகிணி அதிர்ச்சியாகி, மனோஜ் என்ன நடக்குதுங்க? அப்ப நீ என்னை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியா? உண்மையாவே நீ என்னை இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டியா மனோஜ்? இத்தனை காலமா நாம 2 பேரும் ஒரு வருஷமா குடும்பம் நடத்தியதுமே, அதுல ஒரு இடத்துல கூட நீ என்ன காதலிக்கலையா? ரோகிணி, நானு என்ன மனோஜ் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்? நான் உனக்காக எத்தனை வருஷம் வேணாலும் காத்துட்டு இருக்க தயாரா இருக்கேன். ஆனா நீ உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு பணம் தான் பெருசுன்னு என்னை விட்டுட்டு போக பாக்குறியா? கொஞ்சம் யோசிச்சு பாரு மனோஜ். நீ ஜெயில இருந்தப்ப பிரச்சனையில மாட்டிட்டு தவிச்சப்ப உனக்காக அந்த வீட்டுல யாருமே இல்ல என்ன தவிர. உங்க அம்மா வந்தாங்களா? இல்ல. என்கிட்ட பணம் இல்லாட்டியும் உன்னை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக யார் யார் காலையோ புடிச்சு கெஞ்சி அந்த பணத்தை ரெடி பண்ணி உன்னை ஜாமீன்ல எடுத்தேன். என் மேல உனக்கு கொஞ்சம் கூட அன்பு இல்லையா மனோஜ்? ரோகிணியோட பேச்செல்லாம் கேட்டு மனோஜ் உருகிதான் போறாங்க. அந்த லூசு பொண்ணு அவங்க அம்மாவும் கிளம்பிட்டாங்க. டேய் மனோஜ், செம்ம சம்பந்தம்டா, நான் சூப்பரா பேசி முடிச்சுட்டேன். அவங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பிசினஸ் சொத்தும் அந்த பொண்ணுக்கு தான், அதாவது உனக்கு தான். நீ மட்டும் அவளை கல்யாணம் பண்ணிட்டா அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி நீ தாண்டா அந்த ஊர்லயே பெரிய கோடீஸ்வரன். அம்மா, எனக்கு என்னமோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லம்மா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்னடா நீ தாண்டா முதல்ல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னேன். இப்ப எப்படா இப்படி யூ டர்ன் போடுற? யாரடா உன் மனசை கலைச்சது? இப்ப போன்ல யார் பேசினா? அந்த ரோகிணியா? ஆமாம்மா, ரோகிணி தான் பேசினா. அவன் என்னடா உங்ககிட்ட சொன்னான்? அவன் சொன்ன உடனே நீ இப்படி மாறிடுவியா? அம்மா, அவ எதுவும் தப்பா சொல்லலம்மா. அம்மா, அவ எதுவும் தப்பா சொல்லல. ஆனா அவ எனக்கு அவளோட ஞாபகமாவே இருக்கு. அவ என் கூட இருந்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் நான் அவளை வேண்டான்னு ஒதுக்கி வச்சேன். அப்ப இப்ப அவதான் வேணும்னு நினைக்கிறியா? அவ எம்புட்டு துரோகம் பண்ணா, எவ்வளவு போய் சொல்லிட்டு ஏமாத்தினா. இன்னும் உனக்கு புத்தி வரலையாடா மனோஜ்? அவன் உன்னை ஏமாத்தி இருக்காடா. அம்மா, நீங்க சொல்றதுல எனக்கு புரியுது. ஆனா அவ என்னை ஏமாத்தணும் கெடுக்கணும்னு நினைச்சு அதை பண்ணல. என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், என் கூட வாழணுங்கிற ஆசையிலதான் அவ அத்தனை பொய்யும் சொல்லியிருக்கா. இவ்வளவு மாதிரி இன்னொருத்தி என் வாழ்க்கையில என்னை நல்லா பாத்துக்கிறேன்னு நம்பிக்கை எனக்கு இல்லம்மா. எனக்கு காசு எல்லாம் அப்புறம்தான். ரோகிணி கூட நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேனும் திரும்பவும் எனக்கு அந்த சந்தோஷமான வாழ்க்கை வேணும். ரோகிணி மட்டும் எனக்கு இருந்தா போதும். நான் அவளையே திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க போறேம்மா. என்னடா நினைச்சிட்டு இருக்கேன் உன் மனசுல? என்ன விளையாடுறியா? எனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நான் சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டிட்டு இப்ப மறுபடியும் அவளையேதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் சொல்றதுக்கு நீ என்னடா மரியாதை கொடுக்குற? இங்க பாரு, என் பேச்ச கேக்குற மாதிரி இருந்தா அவளை மறந்துட்டு இந்த கோடீஸ்வர பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ. இல்ல, உன்னால என் பேச்ச கேட்க முடியாதுன்னா இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போடா. நீ என் புள்ளையே இல்லங்கிறாங்க. அம்மா, நீங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க எனக்காக அக்கறைப்பட இந்த வீட்டுல உங்களை தவிர யாருமே இல்லைன்னு. ஆனா எனக்காக ரோகிணி இருக்காமா. எனக்காக யாரும் இல்லாதப்போ அவ எனக்காக வந்து நிப்பா. அவ ஒருத்தி எனக்கு போதுமா அப்படிங்கிறாங்க. ஏய் மனோஜ், நீங்க என்ன உங்க புள்ளன்னு இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்லம்மா, எனக்கு ரோகிணி தான் வேணும். இனிமே நீங்க யாரும் எனக்கு வேண்டாம். பாவம், அவ எனக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் வெயிட் பண்றேன்னு சொல்றா. அவளே நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணி அவ கூடவே வாழ போறேன். முதல் முறையா தப்போ சரியோ என் வாழ்க்கை முடிவை நானே எடுத்துக்கிறேன்மா, நான் போறேங்கிறாங்க. டேய் மனோஜ், நில்லுடா. இனிமே என் முகத்துல முழிக்காதடா. உன்னையாடா நான் செல்ல புள்ள தள்ள புள்ளன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனேன். கடைசியில முகத்துல கறிய பூசிட்டு போயிட்டானியே.